இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. குதூகலத்துடன் கொண்டாடிட்டு போங்க. ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதில் மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் அவருடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நம்முடைய வழக்கறிஞர்கள் மூலியமாக குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர்கள் சார்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அதில் மத்திய அரசாங்கத்தில் வழக்கறிஞர்களாக இருப்பவர்களுக்கு தனியாக ஒரு அடையாள அட்டை வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் உடனடியாக ஒப்புக்கொண்டு உடனடியாக உங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை அதே மேடையில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல கட்டணம் லீகல் ஃபீஸ் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை உடனடியாக அது ஏற்கனவே 10 வருஷமா அதே ஒரே அமௌண்டே இருக்கிறது. அதற்கான அந்த வழிமுறைகள்லாம் பார்த்து உடனே அதையும் உயர்த்தி கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தை இருக்கிறார்கள். அதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு மத்திய அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அல்லது மதுரை உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு அங்கு அறைகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அது இடம் பிரச்சனை என்று சொன்னார்கள். ஆனால் இடம் பிரச்சனையாக இருந்தாலும் கூட மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியிலிருந்து முழுமையாக கட்டி கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை நமக்கு மாண்புமிகு மத்திய சட்டத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான நாள். நம்முடைய வழக்கறிஞர்கள், அதுவும் குறிப்பாக நம்முடைய பால்கனராஜன் அவர்கள், திரு வழங்காமுடி அவர்கள், அனைத்து வழக்கறிஞர்களும் ஒரு மிகவும் உத்வேகத்தோடு மத்திய அரசாங்க வழக்குகளை எதிர்கொள்வதோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் மேல போடுகின்ற வழக்குகளை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இன்னைக்கு தம்பிகள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தம்பிகளினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பல சார்கள் இன்றைக்கு உருவாகியிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய சார் யார் என்று இன்னும் தெரியல. அப்படி இருக்கும் பொழுது மறுபடியும் இப்போ அரக்கோணத்துல பல சார்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை அரக்கோணம் சகோதரிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த சகோதரிக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். உடனடியாக இந்த வழக்கை தமிழக அரசாங்கம் சிபிஐ இடத்துல ஒப்படைக்க வேண்டும். எப்படி உள்ளாட்சி வழக்கு சிபிஐ இடத்துல ஒப்படைச்சு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு தெரியும். போன மாசம் தான் அதுக்கான இந்த மாசம்தான் அதுக்கான தண்டனை கூட வந்தது. அதே போல இந்த வழக்கிலையும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ இடத்துல ஒப்படைப்பதன் மூலம் இந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும். அந்த வழக்கினுடைய பின்னணியில் இருக்கிற சார்கள் யார் யார் என்பதை வெளிக்கொண்டவர் என்று தமிழக அரசியல் இன்றைக்கு தம்பிகளினுடைய நடமாட்டம். இந்த தம்பிகள் கிட்டத்தட்ட சொல்றாங்க எல்லாருமே, நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா 50க்கும் மேற்பட்ட தம்பிகள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதாக, அதாவது மறைமுக ஆட்சியாளர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு வேண்டியவர்களாக இந்த தம்பிகள் தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தம்பிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக முதலமைச்சருக்கு இதெல்லாம் தெரியுதா தெரியலன்றது தெரியல. ஆனா இந்த தம்பிகளுடைய அவர்களுடைய செயல்பாடுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனையும் அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதற்கு நாளும் மிக குறுகியவர் தான் இருக்கிறது. 2026 மே மாதம் தான். அதனால அந்த தம்பிகள்லாம் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது அவர்களுக்கு நல்லது. இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கும் தம்பிகள் அவர்கள் மேல கடுமையாக நடவடிக்கை எடுக்கிறது. அதான் சொல்றேன் பாருங்க, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மேல பொய் கேஸுங்க, குற்ற கேஸுங்க.
தவறான வழக்குகளை போட்டு பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை அலக்களிக்க வைப்பது தான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நான் சொன்னேன் பாருங்க, தம்பிங்க வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்றாங்க. இன்னும் முழுமையான விசாரணை வந்து 50,000 கோடி அல்லது 1 லட்சம் கோடி என்பது போக போக தெரியும். ஆனா ஒரு பேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டா என்ற ஒரே காரணத்துக்காக திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒரு பெரிய டீம் வந்து சென்னையில் இருக்கிற ஒரு சாதாரண நபரை இரவு 2 மணிக்கு கைது செய்து கொண்டு அங்க திருச்சிராப்பள்ளிக்கு மறுபடியும் போறது, அங்க அல்லது கன்னியாகுமரிக்கு கொண்டு போறது, நைட் பூரா அவங்கள டார்ச்சர் பண்றது, அங்க போய் சாயந்தரம் ஜட்ஜு கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணா அதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு ஜட்ஜு வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ சட்டத்திற்கு புறம்பாக காவல்துறை எந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பல வழக்குகள்ல பார்த்திருக்கிறோம். அதனால இந்த வழக்கும் சட்டத்திற்கு புறம்பாக சட்டப்படி ஏதோ அவருக்கு கடந்த 4 ஆண்டுகள் மத்திய அரசாங்கத்தின் மேல ஒரு வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருந்தார். இந்த 4 வருஷம் இணைந்து செயல்பட்டிருந்தா தமிழகத்தினுடைய வளர்ச்சி இன்னும் மேல போயிருந்தது, தமிழகத்தினுடைய முன்னேற்றம் இன்னும் மேல போயிருக்கும். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வந்தாங்க. ராமேஸ்வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம், கிட்டத்தட்ட அந்த இந்தியாவுடைய முதல் தொழில்நுட்பம், இந்தியாவிலேயே ஒரு செங்குத்து பாலம், நமக்கெல்லாம் அது பெருமை. அப்படிப்பட்ட பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் வந்தார். ஆனா இவருக்கு வந்து கட்சி தான் முக்கியம்னு ஊட்டிக்கு போயிட்டார். அது ஊட்டியில போய் கட்சி நிர்வாகிகளை பார்க்கறது, அல்லது ஊட்டியில நானும் ஊட்டி நீலகிரி தொகுதி சார்ந்தேன், அங்க ஊட்டியில போய் அவர் ஊட்டியில ஜாலியா சுத்திட்டு இருந்தார். ஆனா டெவலப்மெண்ட், வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி மேல அவருக்கு அக்கறையின்மை இருந்தது. திடீர்னு இப்ப தேர்தல் வர்றதுனால தேர்தலுக்காக நிதி ஆயோக் இதுக்கு முன்னாடி நிதி ஆயோக் கொடுத்த புறக்கணிச்சிருக்கிறார். பிரதமர் வந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து விட்டு அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில அக்கறை இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய சம்பவம். இதே போலதான் தூத்துக்குடியில வெள்ளம் நடந்தப்போ கூட அவர் வந்து வெள்ளத்தை பாதுகாக்க போகல, மாறாக இந்திய அலையன்ஸ் கூட்டணி பேசுறதுக்கு தான் போனார். அங்க போய் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசல. இது போயிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. என்னன்னா எனக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு எண்ணம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அந்த வளர்ச்சியை நோக்கி நாம் செல்ல வேண்டும். நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்றோம், நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தில் கூட இணைந்து போங்கள், இணைந்து செல்லுங்கள். இணைந்து செல்வதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இன்னும் 2 மடங்காக அதிகரிக்கும் என்று. ஆனால் அதெல்லாம் காலம் முழுவதும் எதிர்த்து 4 வருஷம் எல்லாம் முடிஞ்சு நான் அடுத்த 6-8 மாசம் இருக்கும் பொழுது இன்னைக்கு போயிருக்கிறார். இனிமையாவது கரெக்டாக மத்திய அரசாங்கத்து கூட ஒரு நல்ல தொடர்புல இருந்து நல்ல நிதியை பெற்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன். அனுப்பியிருந்தாங்கன்னா அதுல ஏதாவது கோரிக்கை கேட்டிருப்பாங்க, அல்லது ஏதாவது விளக்கம் கேட்டிருப்பாங்க. அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும். தமிழக முதலமைச்சருடைய இந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம் ஈடியுடைய கிடுக்கிப்பிடி அப்படின்ட்டு விமர்சிக்கிறாங்க. அது நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஈடி என்பது ஒரு தனியான சுதந்திரமான அமைப்பு. அவங்களுடைய இன்புட்டு அல்லது எங்கெங்க ஊழல் நடந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிற பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. பணப்பரிமாற்றம், சட்டத்திற்கு எதிரான, அதாவது சட்டத்திற்கு புறம்பான பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் நடந்து, அதாவது தம்பிகளுடைய அராஜகங்கிறது, இவ்வளவு அராஜகங்கள் இருக்கிறது. அதெல்லாம் எப்படி சாதாரண மனிதனுக்கே தெரியுது, தம்பிகள் இவ்வளவு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்போ ஒரு ஏஜென்சிக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அதனால அவர்கள் ஏஜென்சியினுடைய அவர்களுக்கு என்ன கிடைச்சிருக்கிறதோ அந்த கிடைச்ச இன்புட்டை வச்சு அவர்கள் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல கூடி சீக்கிரம் இன்னொரு 8 மாசத்துக்குள்ள 10 மாசத்துக்குள்ள காவிக்கொடி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு அங்கம் எங்களுடைய காவி, அது சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில மாநில சுயாட்சிக்கு எதிராக அமலாக்கத்துறை செயல்படுறதுனா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீங்க வந்து அது சுயாட்சி அமைப்பு
சுயேட்சை அமைப்பு தானே அந்த பாரு. மாநில சுயாட்சிக்கு எதிராக அப்படி செயல்படுவதா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுவதா? இல்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்புல இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி. உச்சநீதிமன்ற தீர்ப்புல இடைக்கால தீர்ப்பு கிடையாது. தடையில. அதுக்கு நம்ம இடி துறை சார்ந்தவங்க சரியான விளக்கத்தை கொடுப்பாங்க, கொடுத்து அவங்க கேஸை டிபெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய முக்கியமான தொழிற்சாலை பாகிஸ்தான் அந்த நிறுவனம் உத்தரப்பிரதேசத்துக்கு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது வளர்ச்சி பின்னோக்கி போகிற சூழல். அதனாலதான்ப்பா சொல்றேன், கடந்த 4 ஆண்டுகளாக இவர்கள் பத்தி வளர்ச்சியை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை. தம்பிகளுடைய வளர்ச்சி தான் அவர்களுடைய எண்ணமாக இருந்திருக்கிறது. நான் ஏன் இன்னைக்கு தம்பிகள் வந்து இவ்வளவு பத்தி சொல்றது நீங்க ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை தம்பிகள் வந்து தமிழ்நாட்டை சுரண்டுவது. இந்த ஒரு நிறுவனம் வந்தா அந்த நிறுவனம் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அந்த நிறுவனத்துக்கு 1008 கண்டிஷன், அந்த நிறுவனத்தை தொல்லை கொடுக்கிறது. அப்ப எப்படி அந்த நிறுவனம் இங்க வருவாங்க? அதனால அவங்களுக்கு எங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் உத்தரப்பிரதேசத்துல மத்தியிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி, மாநிலத்திலும் வளர்ச்சி. நான் நீங்க சொல்லியிருப்பீங்க உத்தரப்பிரதேசம் பாருங்க, உத்தரப்பிரதேசம் இப்படியே போனா உத்தரப்பிரதேசம் பீகார் எல்லாம் தமிழ் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டை விட மிக வேகமாக வளர்ந்து விடுவார்கள். ஏன்னா தமிழ்நாட்டுல வளர்ச்சி என்பதே இல்லை. தொழிற்சாலைகள் வந்து எதுக்குடா இங்க வந்தோம்னு இருக்கிறது, அவர்கள் எல்லாம் ஓடி போறதுதான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுதாவது இன்னைக்காவது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு, இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மக்களுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும். அமைச்சர் கண்ணா ஒரே கண்ணா இருக்கீங்க, நீங்க உங்களுடைய முயற்சியில் ஒரு தொழிற்சாலை இந்த தொழிற்சாலை கொண்டு வரணும். நாங்க தானே கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் இங்க வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிப் மேனுஃபேக்சரிங்க்கு தொழிற்சாலை தொடங்கி வச்சு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஓசூர்ல அந்த சிப் மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 10 ஆண்டுகள்ல மட்டுமே 11 ஆண்டுகள்ல 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 11 லட்சத்துக்கான திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அது தேசிய ஹைவேக்கள், ரயில்வேக்கள், ரயில்வேனுடைய புல்லட் ட்ரெயின், நீங்க அதை சொல்றீங்க அந்த ஹைப்பர் லைன் என்று சொல்லக்கூடிய ஹைப்பர் லைன் இந்தியாவில் வேற எங்க இல்லை, நம்ம சென்னையில இருந்து பெங்களூருக்கு தான் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறது, பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல விமான நிலையங்களுடைய மேம்பாடு, விமான நிலையங்கள், இது எல்லாமே கடந்த 10 ஆண்டுகள்ல எல்லாமே வேகமாக நடந்தது. 2014க்கு முன்னாடி ரயில்வேக்கு ஒரு வருஷத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் 800 கோடி. $9,000 வழக்கறிஞர்களை நோட்டரியாக 7,500 சொன்னாங்க. அப்புறம் போய் செக் பண்ணோம்னா 9,000 பேருக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு. நன்றி. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியவர்கள் வால்பாறை வரதன் ரிசார்ட். சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இனிமையாக பொழுதுபோக்க வேண்டுமா? அனைத்து வசதிகளுடன் இயங்கும் வால்பாறை வரதன் ரிசார்ட்டுக்கு வாங்க. புதுகுலத்துடன் கொண்டாடிட்டு போங்க.